நேரு ரஷ்யாவுக்கு போனார். ரஷ்யா போகிறப்ப அதை மதியம் சுற்றி காட்டிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கார்டனுக்கு அவுட்டரில் கொஞ்சம் தூரத்தில் 2 ஆள் வெளிக்கு இருந்துருக்கிறத பார்த்தா நேரு. உங்கள் நாட்டிலையும் இப்படி தானே அப்படின்னு உடனே புல்காட்டி நிப்பாட்டி அவனை கூப்பிட்டு வந்தான். போலீஸ் கூப்பிட்டு வந்தான். பார்த்தா அவன் இந்தியன், இந்தியன். அப்போது நேருக்கிட்ட கொடுங்க, நேருக்கிட்ட சொன்னாங்க. அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஒரு ஸ்லோகம். பல்லில் அது இதை வச்சு குத்திக்கிட்டே இருக்காதிங்க, இப்படி சிந்தனையும் கிளறிக்கிட்டே இருக்காதிங்க. என்ன அப்போது சிந்தனையை கிளறினாக்கி என்ன ஆகும்? பல்ல குத்திக்கிட்டே இருந்தால் ரத்தம் வரும். சிந்தனை கிளறினாக்கி அதனால் அசுத்த சிந்தையாகும், வேஸ்ட்டாக நேரம் போகும். நேரத்தை வேஸ்ட்டாக்காதீங்க. சுகாதார விதிகள்: விரலால் எச்சிலை தொட்டு பைபிளை திறக்காதீர்கள். எந்த புத்தகத்தையும் திறக்காதீங்க. உங்களை கொலை செய்யணும்னா ஒரு புத்தகத்தில் விஷத்தை தடவி தந்துடுவான். நீங்கள் நக்கி இது பண்ணால் உடனே அந்த விஷம் இதாகும். நான் பைபிள் எடுக்கிறத பார்த்தீங்களா, விரல்ட்டு தான் தட்டி தட்டி எடுப்பேன். சிலவங்க அதாவது அவங்க ஸ்டாம்ப் போட்டுறதுக்கும் அப்படி தான் செய்வாங்க, பைபிள் எடுக்கிறதுக்கும் அப்படி தான் செய்வாங்க. இந்த அசிங்கமான இது நக்கி பார்த்துட்டு மோதுன்னு பாருங்கள், என்ன வாசனை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கெட்ட பழக்கங்களை கண்டிப்பாக விட்டுருங்க. என்ன செய்றீங்க நீங்கள்? கருத்துடைய வேதத்தில் எச்சிதடை விடுறீங்களா? இந்த மாதிரி அசிங்கமான காரியங்களை செய்கிறாங்க. ஸ்டாம்புகளையும் நாக்கு தொட்ட தண்ணி தொட்டு தான் அதை ஓட்ட வேணும். அதாவது பல்லில் அது இதை வச்சு குத்திக்கிட்டே இருக்காதிங்க, இப்படி சிந்தனையும் கிளறிக்கிட்டே இருக்காதிங்க. என்ன அப்போது சிந்தனையை கிளறினாக்கி என்ன ஆகும்? பல்ல குத்திக்கிட்டே இருந்தால் ரத்தம் வரும். சிந்தனை கிளறினாக்கி அதனால் அசுத்த சிந்தையாகும், வேஸ்ட்டாக நேரம் போகும். நேரத்தை வேஸ்ட்டாக்காதீங்க. பழங்களை கழுவாமல் உண்ணாதீர்கள், கழுவித்தான் உண்ணும். உங்கள் முன்னால் யார் கிட்ட இருக்காங்க, பேசி தும்மல் வருதுன்னா ஒரு கைவிட்டு வச்சு தும்முங்க. பொதுவாக வெளியே போகிறப்ப தும்மல் வந்தால் ஒரு கைவிட்டை வச்சு மூடி விட்றதுல இது அந்த கிருமி இதுகள் இதிலே தங்கிறோம். மனிதன் நிறைய தீமை செய்கிறான். வழியில் துப்புறது, காரி துப்புறது, ஏதாவது வந்தால் இது பண்ணுறது, இது மற்றவர்களுக்கு சுகாதார பாதிப்பு உண்டாகும். நம்ம இந்திய மக்கள் சில கெட்ட பழக்கம் உள்ளாங்க. வெளியே போகிறதுக்கு லேட்டின் இருந்தாலும் வெளியே போய் திறந்த வெளியில் காற்றோட்டத்தில் வெளிக்கிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு ஆக்சிஜன் வேணும். எங்கே? பட்டக்ஸுக்கு. அதுக்காக சரி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தடவை புல்கானி இங்கே வந்திருந்தார். அப்போ நேருக்கு எல்லோரும் சேர்ந்து இந்தியாவை சுட்டி காட்டினாங்க. அப்போ சில இடத்துல ரோட்டு பக்கத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அப்போ மொழிபெயர்ப்பாளர் மூலமாக அவங்க வெளிக்கிருக்காங்களா? இந்தியர்கள் அப்போது இந்தியர்கள் மண்ணில் தான் வெளிக்கிருப்பாங்க என்ன அப்படின்னு அவங்களுக்கு புதுசாக இருந்தது. அவர் ரொம்ப அது சரி. நேரு ரஷ்யாவுக்கு போனார். ரஷ்யா போகிறப்ப அதை மதியம் சுற்றி காட்டிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கார்டனுக்கு அவுட்டரில் கொஞ்சம் தூரத்தில் 2 ஆள் வெளிக்கு இருந்துருக்கிறத பார்த்தா நேரு. உங்கள் நாட்டிலையும் இப்படி தானே அப்படின்னு உடனே புல்காட்டி நிப்பாட்டி அவனை கூப்பிட்டு வந்தான். போலீஸ் கூப்பிட்டு வந்தான். பார்த்தா அவன் இந்தியன், இந்தியன். அப்போது நேருக்கிட்ட கொடுங்க, நேருக்கிட்ட சொன்னாங்க. அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஒரு ஸ்லோகம். சரி போட்டோம். இந்த பழக்கத்தை விடக்கூடாது. வீடுகள் கட்டும்போது கண்டிப்பாக லேட்டின் வசதிகள் வச்சு கட்டுங்க. வெளியே இருந்தாக்கி சிலவங்க வைக்கிறங்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பெண்கள் நாங்கள் இந்த அசுத்தமான வழக்கங்க இந்தியர்கள் விடணும். அப்படி செய்யாதீங்க. அதனால் தூசி வந்து மற்றவர்களுக்கு வியாதி உண்டாகும். வியாதியஸ்தர்கள் காரி துப்புறது சில ரோகம் பிடிச்சவங்க இவங்க இது அப்படி அவங்களுடைய மலங்கள்லேருந்து காஞ்ச உடனே காத்தாகும். பொதுவாக நாய் யாருக்கும் கடிச்சிட்டாக்கி என்ன செய்வாங்க தெரியுமா? அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட். நாயை அடித்து கொள்ள மாட்டாங்க. எப்படின்னா, நாய் கடிச்சுன்னா விஷ மனிதனுக்கு ஏறினாக்கி அந்த விஷ கிருமிகள் அந்த புண்ணில் இருக்கும். நாயை அடித்து கொண்டாங்கன்னா உடனே அந்த நாயில் இருக்க விஷக்கிருமிகள்லாம் உடனே புறப்பட்டு தன்னுடைய எண்ணம் எங்களுக்கு பார்த்து இந்த புண்ணில் பூந்து உடனே அவனுக்கு நாய் சுபாவம் நாய் மேல் குறைச்சி செத்துருவான். ஆனப்படினாலே அவனை கொண்டு போய் ட்ரீட் பண்ணுவாங்க. இவன் சுகமாகிறது வரைக்கும் நாயை கொல்ல மாட்டாங்க. இது தெரியுமா? அதாவது கிருமிகள் எப்படி அதனுடைய எண்ணம் எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரம்னாலும் போய் உடனே அதோட சேர்ந்துவிடும். இது இந்த தத்துவம் தெரியுமா அவங்களுக்கு? நாயை உடனே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அடித்து விரட்டலாம், கொன்றக்கூடாது. கொன்னுட்டா உடனே அதில் இருக்க கிருமிகள்லாம் புறப்பட்டு இவனுக்குள்ளே இவன் தீர்ந்தான்.